வணக்கம். இன்னைக்கு கதிரன் சோமில் இங்கே ஒடிசாவில் புவனேஸ்வரில் MCL கோல் இண்டியாவோட 50 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்காக ஒரு ஹாஃப் மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து இங்கே கம்பெனிலேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் வந்து ஒரு சாட்டர்டே பக்கமாக வந்து அங்கே கிளம்பி போயிருந்தோம். ஒன் டே வந்து அங்கே புவனேஸ்வரில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே புவனேஸ்வரில் இருக்க கலிகா ஸ்டேடியமில் தான் இந்த ஈவெண்ட் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. நம்மளோட சாய்னா நெஹ்வால் தான் இதோட பிராண்ட் அம்பாசிடர். அவங்க தான் இனாக்ரேஷன் பண்ணாங்க. இந்த கலிகா ஸ்டேடியமில் முன்னாடியே ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடியே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் நம்பர் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க கிட் வந்து நமக்கு கலெக்ட் பண்ணிக்கணும். இந்த கலிங்கா ஸ்டேடியமில் தான் லாஸ்ட்டாக வந்து வேர்ல்டு கப் ஹாக்கி வந்து நடந்தது. நம்ம சாண்டிஸ் டவர் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம கலிங்கா ஸ்டேடியம்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறனால இது புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கம்பெனியில் எல்லாருமே இங்கே வந்து மோஸ்ட்டாக இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. செக்இன்காக வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஹோட்டல் புவனேஸ்வர் மெயின்லேயே வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் நல்லா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரூம் கீஸை வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த அந்த சூட் ரூமோட சின்னதாக ஒரு ஓவர்வியூ. இந்த சைட் பாத்ரூம் இருக்குது. என்ட்ரானோன்னா இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சேஃப்டி லாக்கரும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா பெட்டு ப்ளஸ் அதோட டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டோட 2 சைடு சின்னதாக டேபிள், அதோட லேண்ட்லைன் வித் நம்ம நோட்ஸ் எடுக்க நோட் பேட், அப்புறம் பென்சில் வச்சுருக்காங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் வித் கிளாஸ் வந்து வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் சேனலோ இல்லை மற்ற சேனல்ஸோ வர்றதில்ல. மெயினாக வந்து ஹிந்தி சேனல்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் வந்து ஹோட்டல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள வந்தோம்னா சின்னதாக ஸ்டடி டேபிள் ப்ளஸ் நமக்கு ஒரு சோஃபா, அதுக்கப்புறம் ஒரு திவான் மாதிரி கொடுத்துருக்காங்க. கபோர்டுக்கு பக்கத்துலேயே டீ, காஃபி, அதுக்கப்புறம் மில்க் பவுடர், சுகரோட கெட்டில் வந்து வச்சுருந்தாங்க. கப்பு கூட இருந்தது. கூடவே வந்து நமக்கு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. பாத்ரூமில் தலை சீவத்துக்கு சீப்பு, ஷேவிங் கிட்டு, அதே மாதிரி டென்டல் கிட், கூடவே வந்து ஷவர் ஜெல், அதுக்கப்புறம் நம்மளோட ஹேண்ட் வாஷ், டிஷ்யூ, டவல், ஷவர் ஜெல், ஷாம்பூ, பாடி லோஷன் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வாங்கினா மேரத்தான் கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேப் இருந்தது. அதுக்கப்புறமா அதோட டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண நம்பர், அதோட போஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. 50 இயர்ஸ் ஆஃப் கோல் இண்டியா அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணி இதில் இருந்தது. இது வந்து ஹோட்டலில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலோட நைட் வியூ. இதோட பேக் சைடு தான் வந்து MCL ஆஃபீஸ் வந்து CMD ஆஃபீஸ் வந்து இருக்குது. இது ஹோட்டலோட 2nd ஃப்ளோர். இங்கே தான் வந்து ஸ்விம்மிங் பூல் நம்ம இப்போ பார்த்தது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த அழகான மிரர் வந்து எடுத்து காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணேன். அதே மாதிரி இங்கே வந்து மொத்தம் 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதான் நம்ம பார்த்த ஸ்விம்மிங் பூலோட என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு ஆர்ட் வந்து இந்த பீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சின்னதாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நாரி சக்தி, அதாவது மகளிருக்கான ஒரு திறனை மேம்படுத்துறதுக்கான ஒரு பொருட்காட்சி வந்து பக்கத்துலேயே வந்து போட்டிருந்தாங்க. அதனால் வாக்கபலாக இருக்கனால நைட் வந்து நாங்கள் கிளம்பி நடந்து போய் அந்த எக்ஸிபிஷனை வந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ அந்த சாண்டிஸ் டவர் ஹோட்டல்லேருந்து இப்போ வெளியே வந்திருக்கோம். அங்கே முன்னாடி வந்து இந்த மாதிரி எக்கச்சக்க கடைகள் வந்து இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த எண்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட சவுத் இண்டியன் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருந்தது. அங்கே அப்படியே இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே என்ட்ராகலாம். என்ட்ரி ஆனோன்னா நமக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் வந்து நமக்கு வந்து செலுத்தணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே வந்து இந்த என்ட்ரி வந்து ஃப்ரீ. நல்ல ஒரு பெரிய இடத்துல வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து அமைச்சிருந்தாங்க. மகளிரோட எல்லா கைவினைப் பொருட்களும் வந்து இங்கே விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதற்கான ஒரு பெரிய சென்டராக தான் வந்து இதை நம்ம பார்க்க முடியும். வாங்க அப்படியே இந்த எக்ஸிபிஷனை மொல்லமாக வந்து சுற்றி பார்க்கலாம். நிறைய கடைகள் இருந்தது. இந்த மாதிரி ஊதுபத்தி கடைகள், அப்புறம் கையிலே வந்து நெஞ்ச சுடிதார், காட்டன் சுடிதார் வகைகள், அதுக்கப்புறம் இந்த கையில் மேக் பண்ண இந்த பொம்மைகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சணல் பைகள் வந்து இங்கே நிறையா இருந்தது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சாமி படங்கள் வந்து நிறையா வந்து கைவினைப் பொருட்கள் வச்சுருந்தாங்க. இந்த சைடு உரல் வகைகள், அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி சணல் பைகள் டிசைன் பண்ணது, பெயிண்டிங் ஹேண்டில் வந்து பெயிண்ட் பண்ண பைகள் வந்து நிறையா இருந்தது. இது வந்து இந்த ஊரோட மெயினான காட்டன் வகை. அதில் வந்து குர்த்தா, சுடிதாரு, அதுக்கப்புறம் சாரீஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து மண்பாண்ட வகைகள். அதிலே வந்து கையில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து இந்த காட்டன் புடவைகள். மெயினாக வந்து இந்த பேட்டர்னில் தான் வந்து இங்கே நிறையா எல்லாருமே வந்து காட்டன் புடவைகள் வந்து கட்டுவாங்க. அடுத்தது வந்து இந்த மளிகை ஜாமான்கள், பருப்பு வகைகள், இந்த ஏலக்காய், வாசனை பொருட்கள் அந்த மாதிரி நிறையா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து நிறையா இருந்தது. எல்லாமே வந்து கைவினைப் பொருட்கள் தான் இங்கே வந்து விற்றுட்ருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பண ஓலையில் வந்து பின்னின எக்கச்சக்கமான கைவினைப் பொருட்கள் வந்து நிறையா இருந்தது கடைகள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்தது. கூடவே வந்து உடன் இந்த மரத்தாலான நிறைய பொருட்கள் வந்து அழகான பொருட்கள் இருந்தது. கூடவே வந்து இசை கச்சேரி, பசங்களுக்கு விளையாட்டு எல்லாமே ஃப்ரீயாக வந்து நடந்திருந்தது. இதை முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு வந்து வந்தாச்சு. இதுதான் வந்து டைனிங் ஏரியா. பசங்களாம் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. நிறையா இருந்தாலும் பசங்க வந்து எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. இது வந்து மார்னிங் வந்து மாரத்தான் முடிச்சுட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்தாச்சு. எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.
பசங்க வந்து எப்பயும் போல் வழக்கமாக வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அங்கே வந்து எல்லாமே இருந்தும் சாப்பிடாத வந்துட்டு வெளியில் வந்து அங்கே என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அதெல்லாம் வந்து கடையில் வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதே தான் நடந்தது. அடுத்ததாக பசங்க ஆசைப்பட்டனால கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் வந்து எல்லோரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பசங்களுக்குன்னு வந்து ஆழம் கம்மியாக வந்து எந்த ஒரு ஏரியாவும் இல்லை. நார்மலாக அடல்ட் வந்து விளையாடுற மாதிரி தான் இருந்தது. இதில் நல்லா பசங்க கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வெக்கேட் பண்ணுற டைம் வந்தனால அங்கேருந்து வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. கூட ஆஃபீஸ் கலீக்ஸோட பசங்களும் வந்து நிறைய பேர் இருந்தனால இவங்களுக்கு வந்து நல்ல வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது இந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறப்ப. இப்போ இதோட இந்த மேரத்தானில் சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் வந்து 4 கேட்டகரி 21 கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 1.5 ஃபன் ரன் இது எல்லாமே இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம வெக்கேட் பண்ணி கிளம்பியாச்சு. அப்புறம் ஹோட்டல்லேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க எக்ஸ்ப்ளனேட் அப்படிங்கிற ஒரு பெரிய மாலுக்கு வந்து போயிருந்தோம். இந்த மாலில் தான் புவனேஸ்வர்லேயே ஒரே ஒரு மாலில் தான் ட்ராகன் மூவி வந்து தமிழில் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்கலான்னு தான் போயிருந்தது. பட் ஆனால் வந்து டைமிங் வந்து நமக்கு வந்து செட் ஆகலை ஏதோ. இப்போல்லாம் டப்பிங் பண்ண தமிழ் மூவிஸ் வந்து ஹிந்தியில் டப் பண்ணி இங்கே நிறையா வந்து போடுறாங்க. நாங்கள் இருக்க அங்குள்ளே வந்து போட்டிருக்காங்க. கோட் மூவிலாம் வந்தது. ஆனால் வந்து டைரெக்டாக தமிழில் பார்க்கணுன்னு ஆசை. அதனால் இங்கே வந்து ட்ரை பண்ணி அது வந்து முடியாமல் போயிடுச்சு. இங்கே எக்கச்சக்கமான நிறைய வெரைட்டிஸான கேம்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பசங்க வந்து ஒவ்வொரு கேம்ஸ்லேயும் வந்து ஒரு ரவுண்ட் வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. எல்லா கேம்ஸ் வந்து பெயிட் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்தது. இந்த காலத்தில் பசங்க வந்து என்றைக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகவே மாட்டாங்க. அது எல்லா பிள்ளைங்களும் வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஒன்று நம்ம பொருள் வாங்கி கொடுத்தாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் விளையாண்டா 2 கேம்ஸ் விளையாண்டாலோ போதுன்னு சொல்கிறாங்களா, இல்லை மேலே மேலே வேணுங்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பசங்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பசங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய மலையை வந்து நம்ம முறித்த மாதிரி ஆகிடுது. இந்த ஃபுல் மாலையை வந்து ஒரு ரவுண்ட் வந்து அடிச்சுட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு சின்னதாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து வந்து நம்மளோட புவனேஸ்வர்லேருந்து அங்குல் டிஸ்ட்ரிக்ட் வந்து கிளம்பியாச்சு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்டில் ஒடிசாவில் இருக்கனால இங்கே வந்து ஒடிசா வந்து எப்படி இருக்குது, அங்கங்கே நாங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வீடியோ எடுத்து அதே மாதிரி ஷார்ட்ஸாகவும் நான் வந்து போட்டுட்டு வரேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட அதிரன் சோமம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்மளோட பழைய வீடியோக்கள்லாம் பார்த்து நீங்கள் மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள்.